எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அருண், தொடர்ந்து கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வேற எந்த மாவட்டங்களில் அதனை தொடர்ந்து அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கோவை மாவட்டத்தில் தற்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் என்பது அந்த திருத்தம் செய்யக்கூடிய அந்த 1 மாத காலம் என்பது போதாது என்ற அடிப்படையில் தான் இங்கு இருக்கக்கூடிய அந்த PLO என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அலுவலர்கள் எல்லாருமே சொல்லி வந்த நிலையில தான் தற்பொழுது இந்த நீக்கம் அந்த பட்டியல் தயாரிப்பதற்கான கால நேரம் நீட்டிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது முறையாக அந்த நேரமும் அந்த கால அளவும் நீட்டிக்கப்பட்டதால் இந்த பட்டியலானது தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 20% வாக்காளர்கள் நீக்கம் என்பது இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினருக்கு அதிக அளவிலான ஒரு அதிர்ச்சியை கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். இதற்கு காரணம் கிட்டத்தட்ட இந்த 6,50,590 வாக்காளர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் இந்த வாக்காளர் திருத்தம் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில ஆரம்பம் முதலே அரசியல் கட்சியினர் இந்த திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய தகுதியான வாக்காளர்கள் பலரும் நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர்களது கருத்துக்கள் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில தற்பொழுது இந்த 20% வாக்காளர்களுக்கும் அதிகமானோர் இந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முறையான அந்த நேரம் இன்மை காரணமாக தகுதியான வாக்காளர்கள் பலரும் இந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இங்க கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கான இந்த காரணம் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முழுமையான பட்டியல் என்பது இன்னும் தற்போது வரை பலருக்கும் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் அந்த வாக்காளர் பட்டியலை முழுமையாக சோதித்த பிறகு அந்த பட்டியலில் யாரது பெயர்கள் எல்லாம் இருக்கிறது, யாருடைய பெயர்கள் எல்லாம் இல்லை என்பது குறித்த அந்த அந்த விவரங்கள் முழுமையாக தெரிய வந்த பிறகுதான் இது குறித்த ஒரு உண்மையான நிலவரம் என்பது தெரிய வரும். ஏற்கனவே அரசியல் கட்சிகள், குறிப்பாக எதிர்கட்சியினர் இது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். தகுதியான வாக்காளர்கள் பலரும் இந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள், வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் பலரும் இந்த பட்டியலுக்குள் வருவார்கள் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த நேரத்துல ஏற்கனவே பட்டியலில் இருந்த கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6,50,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தகுதியான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டு தகுதியற்ற வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த புதிய வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்த அந்த விவரங்கள் என்பது தற்பொழுது வரை ஆராயப்படவில்லை. முழுமையான அந்த விவர பட்டியல் என்பது இந்த அரசியல் கட்சியினருக்கு கைக்கு தற்பொழுதுதான் வழங்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் தான் தற்போது இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்களது கையில் இந்த பட்டியல் தற்போது தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த பட்டியலை முழுமையாக பரிசோதித்து அதைத் தொடர்ந்துதான் இந்த பட்டியலில் யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த எண்ணிக்கை என்பது 6,50,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதிகளில் மட்டுமே இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் நீக்கம் என்பது ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் அனைத்து கட்சியினர் மத்தியிலுமே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியங்கா, அருண், தொடர்ந்து நீங்க கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல மொத்தமா எத்தனை சதவீத வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க? ஒருவேளை தகுதி உள்ள வாக்காளரா இருந்தா அடுத்த ஸ்டெப்ஸா அவங்க என்ன பண்ணணும்? தகுதியான வாக்காளர்கள் தனது பெயர் இந்த பட்டியலில் இல்லை என்பது தெரிய வரும் பட்சத்தில் இன்று முதல் அவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த BLO ஏற்கனவே அவர்கள் தான் அந்த பட்டியலை தயார் செய்தார்கள். அவர்களை அணுகலாம், அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரிவை அணுகி அவர்கள் தங்களுக்குரிய அந்த சான்றுகளை கொண்டு வந்து அவர்கள் இந்த தான் தகுதியாக இருக்கிறேன், ஆனால் எனது பெயர் இந்த பட்டியலில் வரவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து தங்களது விண்ணப்பத்தை வந்து அவர்களிடம் வழங்கலாம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் வந்து வருகிற ஜனவரி மாதம் இறுதி 2வது வாரம் வரை அவர்களுக்கான அந்த நேரமானது தரப்பட்டிருக்கிறது. அதுவரை தங்களது பெயர்களை சேர்க்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள்.